அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சலாத்தை முதலிலே நான் தெரிவித்துக் கொண்டு ஒரு கருத்தை பற்றி நான் உங்களுக்கு மத்தியிலே பேச வேண்டும் என்று இப்பொழுது ஆரம்பித்துள்ளேன். இதிலே முதலிலே ஒரு பாடலை பாடிவிட்டு இரண்டாவதாக நான் அந்த பேச்சை உங்களுக்கு மத்தியிலே பேசலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாவை கண்டு கொள்ள போறேன், அவன் அகலியத்தை காணவில்லை வாரேன். அல்லாவை கண்டு கொள்ள போறேன், அவன் அகலியத்தை காணவில்லை வாரேன். அவனை காணாத கண்கள் என்ன கண்கள், அவனை காணாத கண்கள் என்ன கண்கள். இங்கே கற்பனையில் உள்ளதெல்லாம் கரைகள். அம்மாவை கண்டு கொள்ள போறேன், அவன் அசலியத்தை காணவில்லை வாரேன். உள்ளொளியில் உண்டுபட்டால் உனக்கு, உள்ளொளி உண்டுபட்டால் உனக்கு, தன்னொழியில் தான் இருப்பாய் தொடக்கு. உள்ளொளி உண்டுபட்டால் உனக்கு, தன்னொழியில் தான் இருப்பாய் தொடக்கு. அல்லாவை கண்டு கொள்ள போறேன், அவன் அசலியத்தை காணவில்லை வாரேன். அல்லாவை கண்டு கொள்ள போறேன், அவன் அசலியத்தை காணவில்லை வாரேன். அன்பானவர்களே, இப்பொழுது நான் எடுத்துக்கொண்ட விடயத்தை பற்றி உங்களுக்கு மத்தியிலே ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று தொடங்குகின்றேன். அதாவது சுமார் ஒரு 45 வருடங்கள், கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு முன்பு எமது நாட்டிலே வாழ்ந்த எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய மூதாதையர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் எல்லோரும் ஒரே கொள்கை திட்டத்தின் கீழ் எந்த இடத்துக்கு போய் பார்த்தாலும், எந்த ஊருக்கு போய் நாங்கள் பார்த்தாலும் அங்கெல்லாம் ஒரே கொள்கை, ஒரே செயல்பாடு கொண்ட மக்களைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அப்படியாக அந்த அழகான முறையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே இந்த 45 வருடங்களுக்கு பிற்பாடு ஒரு 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 குழு, அந்த குழு தோன்றி இந்த மக்களுக்கு மத்தியிலே பல பல விதமான பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் இவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். இவர்கள் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தியதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், இவர்களுடைய சுய லாபத்தை பொறுத்தோ இவர்கள் செய்த வேலையை ஒழிய இவர்கள் அந்த மக்களை அல்லாஹ்விடம் கொண்டு சேர்க்கவோ அல்லது அல்லாஹ்வுடைய தீனை பற்றி விளங்கவோ அப்படியான எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் இவர்கள் அப்படியான காரியங்களை செய்யவில்லை. இவர்கள் இவர்களுடைய சுய லாபங்களை கருதியேதான் இவர்கள் இந்த வேலையிலே ஈடுபட்டார்களே ஒழிய இந்த மக்களுக்கு தீனுடைய விளக்கங்கள், தீனுடைய அகமியங்கள், அல்லாஹ்வை அடைந்து கொள்ளுதல், இப்படியான தன்மைகள் எதுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எந்த நோக்கமும் இவர்கள்ட்ட இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால், அப்படி இருந்திருந்தால் இவர்களுடைய தன்மைகள் எல்லாம் வேறையாக இருந்திருக்கும். இவர்கள் இந்த குழப்பவாதிகளை பற்றி நான் நோக்குகின்ற பொழுது இவர்களுடைய கூற்று என்னென்று சொன்னால், இவர்கள் எடுத்த எதை எடுத்துக்கொண்டார்களோ அத்தனையும் செருக்கு குபிரு என்றுதான் இவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே எங்களுடைய இந்த முன்னோர்களை பற்றி இவர்கள் கருத்து கூறுகின்ற பொழுது எப்படி கூறுகின்றார்கள் என்றால், இவர்கள்தான்
இந்த குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய இந்த கூட்டத்தினர்கள் தான் புத்திசாலிகள், அறிவாளிகள் என்ற அந்த ரீதியிலே தான் இவர்கள் பேசுகின்றார்கள். அதாவது முன்னர் வாழ்ந்த மக்கள் எல்லாம், அவர்கள் எல்லாம் மடையர்கள், அவர்களுக்கெல்லாம் அறிவு என்பது எதுவும் தெரியாது. அவர்கள் அறிவு இல்லாத காரணத்தால், அறிவை படித்து கொள்ளாத காரணத்தால் அவர்கள் சிற்குடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் இவர்களுடைய கூற்றாக இருக்கின்றது. அப்படியாக இருந்தால் நாங்கள் கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுதோ அந்த எங்களுடைய அந்த பாட்டன், முப்பாட்டன், ஒப்பாட்டன், அதுக்கு மேலே உள்ள மக்கள், இப்படியான இந்த மக்களிடம் எந்த விதமான அறிவும் இல்லை என்று வைத்து கொண்டால், அந்த எங்களுடைய தீனுல் இஸ்லாத்தை பற்றி நாங்கள் ஒரு கண்ணோட்டம் விட்டு பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் எந்த விதமான அறிவுமே இல்லை என்றால், இந்த தீனுல் இஸ்லாம், இந்த மார்க்கம், இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ், இப்படியான இவைகள் எல்லாம் இந்த 45 வருடங்களுக்கு பின்பு இவர்களின் காலத்தில் தோன்றியிருக்க வேண்டும். அந்த 45 வருடங்களுக்கு முன்னால் அந்த பழைய மடையர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய முற்காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்திலே தான் நபிமார்கள் தோன்றினார்கள். அதே போன்று சஹாபாக்கள் தோன்றினார்கள், இமாம்கள் தோன்றினார்கள். இவர்கள் மூலம்தான் எங்களுக்கு இந்த தீன் எங்களுக்கு கிடைத்தது, தீனுடைய அகமியங்களும் எங்களுக்கு கிடைத்தது. அதே தவிர இது போன்ற இந்த குழப்பக்காரர்களால் இங்கே கிடைத்த தீன் ஒன்றுமில்லை. அப்படி இவர்கள் கூறுகின்ற இந்த கூற்று முற்றிலும் பிழையானது. அன்றைக்கு இருந்தவர்கள் மடையர்களாக இருந்தால் ரசூலுல்லாவும் ஒரு மடையன் என்று தான் சொல்ல வேண்டி வரும். அப்படியான மடையர்கள் அவர்கள் இல்லை, இவர்கள்தான் ஒன்றுமே தெரியாத மடையர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இவர்களுடைய இன்னொரு நோக்கம், இவர்களுடைய ஒரு பிரச்சாரம் என்னென்று சொன்னால், நீங்கள் கந்தூரி கொடுக்கின்றீர்கள், மௌலூதுகள் ஓதுகின்றீர்கள், இதே போன்று கத்தம், அதாவது ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருடைய ஆத்மாவின் சாந்திக்காக வேண்டி அந்த காலத்திலே இருந்து ஒரு கத்தம் என்று சொல்லக்கூடிய குர்ஆனிலே யாசீன் அப்படியான சூறாக்களை எல்லாம் ஓதி அந்த மனிதனுடைய ஆத்மா சாந்திக்காக செய்தி வருவது அந்த காலத்திலே இருந்து வந்த ஒரு வழக்கமாக இருந்தது. அப்படியான அந்த முறைகளை எல்லாம் இவர்கள் அதெல்லாம் சிறுக்கு, குஃபிரு என்று சொல்லி இவர்கள் இந்த மக்கள் செய்யக்கூடிய இந்த விடயங்களை எல்லாத்தையும் முற்றாக தவிர்த்து கொண்டு வருகிறார்கள். நான் கேட்கின்றேன், கந்தரி கொடுப்பதால் அல்லது மௌலூது ஓதுவதால் அல்லது கொடி ஏற்றுவதால் அல்லது ஹத்தம் கொடுப்பதால் எங்கே சிறுக்கு வருகின்றது என்பதை இவர்கள் எங்களுக்கு கூற வேண்டும். நான் அறிந்த மட்டில் மௌலூது ஓதுவதாலோ, கந்தோரி கொடுப்பதாலோ, அந்த உணவை உண்பதாலோ, கொடிகள் ஏற்றப்படுவதாலோ எந்த விதமான ஒரு சுருக்கம் ஏற்படுவதற்கு அங்கே வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. ஒரு கொடி ஏற்றுவதென்றால் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு 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 அவுலியாவுடைய அல்லது ஒரு நபியுடைய அவருடைய திருநாமத்தின் பேராலே தான் அந்த கொடி ஏற்றப்படுகின்றது. காரணம், அவருடைய உயர்ச்சியை இன்னும் மேலே உயர்த்தி அவருடைய அந்த புகழை பறக்க விடுகின்ற ஒரு அர்த்தத்திலே தான் அந்த கொடி ஏற்றப்படுகின்றதை தவிர அதிலே எங்கே சிறுக்கிருக்கின்றது? கந்தூரியை எடுத்துக்கொண்டாலும் கந்தூரி அது அன்னதானம் என்று சொல்லக்கூடிய அந்த அன்னதானத்தை மக்களுக்கு கொடுப்பதனால் எங்கே சிறுக்கு ஏற்பட போகின்றது? மௌலூது என்று சொல்லும் பொழுது மௌலூதிலே இவர்கள் குறிப்பிடுவதாக நான் அறிகின்றேன். மௌலூது பைத்துக்கள் எல்லாம் இயற்றியவர்கள் சுருக்கான முறையிலே பாடல்களை பாடி அந்த மௌலூதுகளை இவர்கள் இயற்றி இருக்கின்றார்கள் என்பதாக இவர்கள் கூறுகின்றார்கள். அப்படி இவர்கள் கூறுவதை போன்று அந்த மௌலூதை இயற்றியவர்கள் இவர்களை போன்று மடையர்கள் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை போன்று அறிவு குன்றியவர்கள் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பெரியார்கள் எல்லாம் அல்லாஹ் உகந்து கொண்ட நல்லடியார்களில் உள்ள பெரியார்களாக இருந்த காரணத்தால் அவர்களுடைய ஞானத்தின் திறமையால் தான் அந்த மௌலூதுகளை இயற்றினார்கள். அல்லாஹ் என்பதற்கும் ரசூல் என்பதற்கும்
இவர்கள் வேற்றுமை கண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வேற்றுமை காணவில்லை. அவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்றேதான் என்ற அந்த ஒரே எண்ணத்திலே, ஒரே ஏகத்துவ தன்மையிலே தான் அந்த மௌலூதுகள் எல்லாம் இயற்றப்பட்டிருக்கின்றன. ஆகையினாலே இவர்கள் இந்த விடயங்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் மௌலூதை பற்றியும் கந்தூரியை பற்றியும் ஹத்தத்தை பற்றியும் இப்படியாக எடுத்ததற்கெல்லாம் சிறுக்கு சிறுக்கு என்று சொல்லி இவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தி இன்று குழப்பி இப்படி நாசம் செய்து விட்டார்கள். இதே நேரத்திலே இங்கே ஒரு முக்கியமான விடயத்தை கூற வேண்டும் என்று சொன்னால், இந்த குழப்பவாதிகள் இந்த மக்களை குழப்பி ஒவ்வொரு ஊர்களையும் நாசம் செய்து போகின்ற இதே நேரத்திலே பொதுமக்களாகிய நாங்கள் கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேண்டும் அல்லவா? அவ்வாறு விழிப்பு எங்களிடத்திலே பொதுமக்களிடத்திலே இல்லாத காரணத்தால் இவர்களுக்கு ஏற்ற முறையிலே இவர்கள் அந்த குழப்பங்களை செய்து மக்களை பிரித்து கொண்டார்கள். உலகத்திலே இவர்கள் கூறுவது போல எந்த விதமான ஒரு ஏகத்துவம் இங்கே கிடையாது. முதலாவதாக நான் கூறுவதாக இருந்தால், இவர்கள் சிறுக்கை பற்றி பேசுகின்றார்கள். சிறுக்கு என்று சொல்லக்கூடியது ஒரு மாபெரிய பாடமாக இருக்கின்றது என்பதை இவர்கள் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறுக்கு என்ற சொல்லுக்கே உண்மையான அர்த்தமும் அதனுடைய பொருளும் தெரியாதவர்கள் எல்லாம் சிறுக்கை பற்றி பேசுகின்றார்கள். சிறுக்கை பற்றி பேசுவதென்றால் அது ஒரு மாபெரிய ஒரு பாடமாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் முதலிலே சிறுக்கென்றால் என்ன என்பதை நீங்கள் முதலிலே விளங்கிவிட்டுத்தான் நீங்கள் பொதுமக்களுக்கு அந்த சிறுக்கை பற்றி பேசி காட்ட வேண்டுமே தவிர அதல்லாமல் நீங்கள் பேசுவது முற்றிலும் ஒரு பிழையான விடயமாகும். சிறுக்கு என்ற அந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உதாரணமாக, அந்த மடையர்கள், அந்த முன்னிருந்த எங்களுடைய பழைய அந்த மடையர்கள் தான் சிறுக்கு உடைய காரியத்தில் செய்தார்கள். ஆகவே நாங்கள் இந்த நவீன யுகத்திலே, இந்த நவீன முறையிலே நாங்கள் கல்வி கற்று அதன்படி செயலாற்றுகின்றோம் என்ற ஒரு மாபெரிய தம்பட்டம் அடைந்து கொண்டுதான் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்களுடைய பேச்சிலே எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அந்த மக்கள் சிறுக்கை செய்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு உதாரணத்துக்காக, அந்த மக்கள் சிறுக்கை செய்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதை நீங்கள் செய்வது சிறுக்குடைய காரியம் என்று தடை செய்யக்கூடிய கூட்டங்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதையும் அப்படியே வைத்துக் கொள்வோம். அப்படி என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், நீங்கள் முதலிலே சிறுக்கு என்று சொல்லக்கூடிய அந்த கொடிய அந்த விடயத்திலிருந்து நீங்கள் அதை தவிர்த்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் கந்தூரி மௌலூது போன்றவற்றை செய்தது சிறுக்கு என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் என்றால், அதை விட பெரிய சிறுக்குகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் போல் தருகின்றது. உதாரணமாக, ஒரு சிறிய விடயத்தை மட்டும் நான் உங்களுக்கு கூறி காட்டுகின்றேன். நீங்கள் சிறுக்கை பற்றி பேசுகின்றீர்கள் அல்லவா? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எத்தனை சிறுக்கான காரியங்களை நீங்கள் செய்கின்றீர்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உகப்பில்லாத எத்தனை வேலைகளை செய்கின்றீர்கள் என்பதை உங்களைத்தான் நீங்கள் தட்டி கேட்க வேண்டும். உதாரணமாக, நீங்கள் தொழுகின்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சிறுக்கை எதிர்க்கின்ற கூட்டம் அல்லவா? நீங்கள் உண்மையான வஹதத்துல் வஜூத், அதாவது ஏகத்துவம் என்ற தத்துவத்தை பேசுகின்ற கூட்டம் அல்லவா? நீங்கள் ஏன் சிறுக்கு செய்ய வேண்டும்? நீங்கள் தொழுகையிலே நின்று கொண்டு இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய திருநாமத்தின் பேரிலேயே உங்களுடைய எண்ணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் தொழுதுள்ளீர்களா என்பதை உங்களுடைய மனத்திலே கை வைத்து கேளுங்கள். ஒரு காலம் நீங்கள் ஒரே எண்ணத்திலே அந்த இறைவனை தொழ உங்களால் முடியாது. அந்த நப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசையானது உங்களை இந்த ஆழமெல்லாம் கொண்டு அப்படியே வளைத்து திணித்து விடும் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். ஆகையினாலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயம் என்னென்று சொன்னால், இந்த பொதுமக்களுக்கு மத்தியிலே இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்தாமல் நீங்கள் முதலிலே தவிர்த்து கொள்ள வேண்டும். சிறுக்கென்றால் என்ன என்பதை நீங்கள் முதலிலே படித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த தௌஹீத் ஞானம் என்று சொல்லக்கூடியது என்ன என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அவுலியாக்களுடன் நீங்கள் கேட்கக்கூடாது என்ற ஒரு பிரச்சனை நீங்கள் முன்வைக்கின்றீர்கள். அந்த பிரச்சனை எவ்வாறு என்று சொன்னால், அவுலியாக்களிடம் கேட்கக்கூடாது, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று நீங்கள் கூறி வருவது எனக்கு விளங்குகின்றது. அப்படியாக இருந்தால் உங்களுடைய தௌஹீது எந்த அளவுக்கு ஏகத்துவத்தை வலியுறுத்துகின்றது என்பதை நீங்கள் பாருங்கள்.
அங்கே நீங்கள் அல்லாஹ்விடம் தான் கேட்க வேண்டும், அவுலியாக்களிடம் கேட்கக்கூடாது என்று சொல்லி நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே போதிக்கக்கூடிய அந்த 2 வசனங்களையும் எடுத்து நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். அங்கே 2 வசனங்கள் வருகின்றன. ஒன்று அல்லாஹ் என்றும் மற்றது அவுலியா என்றும். அந்த 2 வகையான தத்துவங்கள் அங்கே வர முடியாது. ஏகத்துவம் என்றால் ஏகமும் ஒரே தத்துவத்தின் கீழ் தான் இருக்க வேண்டும். இங்கே அவுலியா என்பது ஒரு தத்துவம், அல்லாஹ் என்பது இன்னொரு தத்துவமாக வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் அவுலியாவிடம் கேளாதீர்கள், அல்லாஹ்வுடன் கேளுங்கள் என்று நீங்கள் இருமை என்று அந்த சுருக்கிலே பேசிக்கொண்டிருப்பதை நீங்கள் உங்களுக்கு தெரியாது என்று நான் நினைக்கின்றேன். அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டிலே இருப்பவனும் அல்லாஹ்தான் என்ற அந்த வஹதத்துல் வஜூத் என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவ கொள்கையை நீங்கள் படித்தில்லை, அதனால் உங்களுக்கு இதை விளங்கவில்லை. ஆகையினாலே நீங்கள் பேசுவது முற்றுமுழுதான சுருக்கிலே இருக்கின்றது என்பதை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உங்களுடைய இந்த சுருக்குகளை எல்லாம் உலகம் அழிந்த அளவுக்கு நீங்கள் தலையிலே சுருக்குகளை குமித்து கொண்டோ மற்ற ஏனைய பாமர மக்கள் அவர்கள் எந்த அறிவும் இல்லாத மக்களுக்கு சிறுக்கை எதிர்த்து நீங்கள் எதிர்பிரசாரம் செய்து கொண்டிருக்கின்றீர்களே, இது உங்களுடைய எதிர்பிரசாரம். இது அல்லாஹ் உகந்து கொள்ளக்கூடிய ஒரு சுருக்கை நீங்கள் தவிர்க்கக்கூடிய ஒரு விடயமாக நான் காணவில்லை என்பதை நான் இங்கே மிகவும் தயவுடன் கூறிக்கொண்டு எனது இந்த உரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், நன்றி. அதாவது ஒரு சிறிய பாடலை எனக்கு இப்பொழுது ஞாபகத்துக்கு வந்தபடியால் அதையும் இந்த இடத்துக்கு சேர்த்து கொள்வது பொருத்தம் என்று நான் நினைக்கின்றேன். குணங்குடி மஸ்தான் சாஹிபு அப்பா அவர்கள் ஒரு பாடலிலே மடையர்கள் எல்லோரும் கூடி கூத்துக்கள் ஆடி நம் ஆடட்டும், அந்த கடுவார்கள் என்கடை மயிலான் கூணம் குடி கொண்டால் என் உயிர் குயிலான். மடையர்கள் எல்லோரும் கூடி கூத்துக்கள் ஆடி நம் ஆடட்டும், அந்த கடுவார்கள் என்கடை மயிலான் கூணம் குடி கொண்டால் என் உயிர் குயிலான் என்று அந்த பாடலை பாடியுள்ளார். ஆகவே இதுக்கும் உங்களை போன்றவர்களுக்கு நன்றாக பொருந்தும் என்று நான் நினைக்கின்றேன். அதனால் தான் இந்த பாடலை பாடி முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி, வணக்கம்.